வழக்கம் 2011 சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்து மாவட்ட முதலாவது நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பானு. கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளூர் அம்பலக்காரன்பட்டி வல்லகாரப்பட்டி கோயிலுக்குள் ஓட்டுக்கு வாக்காளர்கள் பணம் கொடுப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மேலூர் தேர்தல் அதிகாரி தாசில்தாருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர்கள் வீடியோ கேமராவுடன் அங்கு சென்று வீடியோ எடுத்தனர். இதற்கு அப்போது மத்திய அமைச்சராக இருந்த மு க அழகிரி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அழகிரியில் இருந்தவர்கள் தன்னை அடித்து உதைத்ததாக தாசில்தார் காளிமுத்து கீழவழுவு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதையடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி மற்றும் முன்னாள் துணை மேயர் டி எம் மன்னம், திமுக நிர்வாகிகள் ரகுபதி, திருஞானம் உள்ளிட்ட 21 பேர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது பானு. இது தொடர்பான வழக்கு விசாரணை மேலூர் நீதிமன்றத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற நிலையில் இன்று மதுரை மாவட்ட ஜெயமுன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 28 சாட்சிகளும் விசாரணை நடத்தப்பட்டது. இதனையடுத்து மு க அழகிரி, மதுரை துணை மேயர் மன்னன், திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளான ரகுபதி, திருஞானம், செந்தில், பொன்னம்பலம், நீதிதேவன், நாகராஜ், மயில்வாகனன், சேகர், தமிழரசன், போஸ், பாலு, ராகவன், பாலகிருஷ்ணன், ஐயனார், வெள்ளையன் உள்ளிட்ட 17 பேர் நேரில் ஆஜராகினர் பானு. இந்நிலையில் தற்போது இந்த 17 பேரையும் விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் பானு. இந்நிலையில் வழக்கின் தீர்ப்பு நீதிபதி முத்துலட்சுமி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பெருமளவில் காவல்துறை குவிக்கப்பட்டனர். ஏனென்றால் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய அவரின் சகோதரமான மு க அழகிரியின் வழக்கு இன்று விசாரணை பெறுவதால் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது நீதிபதி முத்துலட்சுமி தற்போது இந்த தீர்ப்பு வழங்கியுள்ளார். இந்த வழக்கின் தொடர்பான 17 பேரையும் விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் பானு.